வெல்கம் டு ஜியூஸ் வேர்ல்ட் ஆஃப் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஜியூஸ் வேர்ல்ட் ஆஃப் கிரியேஷனில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியான 5 ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியர் வெர்ஷன். நோ இட்லி, நோ தோசை. இட்லி தோசை போரிங்காக இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நோ ஃபர்தர் டிலே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் டே 1 பார்த்திங்கன்னா ராகி சேமியா தாங்க பண்ண போகிறோம். நான் வந்துட்டு போத் ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெண்டுமே பண்ண போகிறேங்க. அதுக்கு ராகி சேமியாவை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 4 to 5 minutes வரைக்கும் ஊறினா போதும். அதே மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஊறின ராகி அதில் போட்டுட்டு ஒரு 5 minutes மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டோங்க. இப்போ புட்டுக்கு தேவையான தேங்காயுமே நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். 5 minutesக்கு மேலே வேக வைக்காதீங்க, அப்போ தான் உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி நூடுல்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நான் 2 டிவைட் பண்ணி ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காயும் சர்க்கரையும் போட்டு, நீங்கள் மறக்காமல் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, ஸோ நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை தான் ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு காரமுக்கு ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, ராகி, சால்ட், அவ்வளோதாங்க ரெடி. காஃபியுமே போட்டாச்சு. டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. டே 2 என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். டே 2 பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான சம்பா ரவை இருக்கும் இல்லைங்க, அதில் தான் நம்ம பண்ண போகிறோம். சம்பா கோதுமை ரவையில். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் ரவை எடுத்திருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரவையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோவில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு மலர்ந்து சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்தி ரெசிபி. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக ரவையில் பண்ணுறதை விட கோதுமை ரவையில் பண்ணினா ஹெல்த்துக்குமே நல்லது. டே 2 சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிடுச்சு. டே 3 என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே 3 நம்ம சப்பாத்தியும் எக் புர்ஜியும் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. இதுவுமே நான் காட்டியிருக்க எல்லா ரெசிபியுமே 10 to 15 minutesல பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சால்ட்டு, கை பொறுக்கிற சூடில் இருக்கிற தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு நீங்கள் வந்து சப்பாத்தி ஊற வைக்காமல் போட்டாலுமே சாஃப்டாக வரும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் இமீடியட்டாக போட்டுக்கலாம். இப்போ எக் புர்ஜிக்கான தேவையான ப்ராசஸும் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. சைடில் நம்ம சப்பாத்திக்குமே ரெடி பண்ணியாச்சு. இமீடியட்டாக போட்டாலுமே ரொம்ப சாஃப்டாக வந்தது. இந்த பக்கம் எக் புர்ஜிக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலருக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ற வெறுமிளகாத்தூள், உப்பு, 3 முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எக் புர்ஜி பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சும் கொடுக்கலாம், சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். லைக் நீங்கள் வந்துட்டு கிட்ஸ்க்கு கொடுக்குறமானா சப்பாத்தியில் கீ தடவி நாட்டு சக்கரை போட்டும் கொடுக்கலாம். டே 3 நல்லா அப்படியே முடிச்சுட்டு டே 4 பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். நம்ம வந்து குஜராத்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமா? ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். ஈனும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இந்த மிக்ஸ் பண்ணதை அதில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் நான் வைக்கிற மாதிரி வச்சு 20 minutes நீங்கள் நல்லா வந்துட்டு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. லைக் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். அதை அப்படியே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பீஸ் போடணுங்க. நீங்கள் பீஸ் போட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரூட் சால்ட் ஆட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு சிம்பிள் தாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, காரத்துக்கேற்ற காஞ்ச மிளகா, இதுலேயுமே கொஞ்சமாக சால்ட், கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் புளிப்புக்கு லெமன் ஸ்வீஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோங்களோ அது டோக்லாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரெடிங்க. மஸ்ட்டு ட்ரை. சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. டே 5 என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? மில்லட் பொங்கல் தாங்க. 1 கப் மில்லட்டுக்கு 1 கப் தினை அரிசிக்கு 1/2 கப் சிறுபருப்பு ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு
துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் கிட்ட நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வேக வைங்க, சாஃப்ட் குழஞ்சி வரும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், இடித்த பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்ச பருப்பில் கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி ஆட் பண்ணி கொதிக்க விட்டால் ரெடி. இப்போ நம்ம வந்துட்டு பொங்கல் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி, துருவின இஞ்சி, பச்சை மிளகா வச்சு அது ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு மிளகு, சீரகம், முந்திரி போட்டு இஞ்சி துருவினது போட்டுட்டு பெருங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணால் ரெடிங்க. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.